எடப்பாடி பழனிசாமி சாதனைகளுக்கு ரிப்பன் வெட்டிய டூப் முதல்வர் ஸ்டாலின் அரசு வேறென்ன செய்து கிழித்தது? திமுக அரசின் மாதம் 1000 ரூபாயே எடப்பாடி பழனிசாமியின் தொடர் வலியுறுத்தலுக்கு பிறகு 28 மாதம் லேட்டாதானே ஸ்டாலின் அரசு கொடுத்தது. அதையும் இன்று வரை சொன்னபடி அனைத்து மகளிருக்கும் கொடுக்கிறதா? தகுதி என கூறி தமிழக மகளிரை இழிவுபடுத்திய அரசை பெண்கள் மறந்து விடுவார்களா? அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசும் இந்த அமைச்சர்கள் யாரென்று பார்த்தால், ஒருவர் ஒட்டுண்ணி ரகுபதி. வாய்ப்பு ஒன்று வந்தால்தான் கட்டியிருக்கும் வேட்டியை கழற்றிவிட்டு வேறொரு வேட்டிக்கு தாவி வானத்தை பார்த்து துப்பிக்கொள்ளக்கூட தயங்காத இந்த ரகுபதி எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசலாமா? இன்னொருவர் டிஆர்பி ராஜா. பாக்ஸ்கான் துணை கம்பெனி என்று சட்டமன்றத்திலேயே கம்பி கட்டும் கதையெல்லாம் உருட்டியவர் தானே இவர். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி அளித்தால் அது செயலில் நடக்கும் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பது திமுகவினருக்கே தெரியும். அதனால்தான் இவ்வளவு வயிற்றெரிச்சல். நல்லா கதறுங்க அமைச்சர்களே, இன்னும் 2 மாசம்தான் என்று கூறப்பட்டுள்ளது.